உங்களுக்கு ஒரு 3D ப்ரூச்சர்ஸ் வந்து செஞ்சு காமிக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து 3.0 காப்பர் ஒயரு, அடுத்தது அதுலேயே வந்து 0.4 இருக்குது, 0.5 இருக்குது. நான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது வந்து 0.3 ஒயர் இருக்குது, அதே மாதிரி 0.5 2 ஒயரும் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி ஒரு ப்ரூச்சர் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து இந்த டியூப் பீடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அடுத்தது ஒயிட் பீடு. நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ, நம்ம என்ன கலர் நமக்கு தேவையோ அந்த கலர் பீடு நம்ம எடுத்துக்கலாம். பட் என்கிட்ட இன்றைக்கி கோல்டன் கலர் பீடும், கோல்டன் கலர் டியூப் பீடும், ஒயிட் பீடு இருக்கும். அதை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த டியூப் பீடை அப்படியே இது உள்ள இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சில்வர் பீடு இருக்குது. அந்த சில்வர் பீடையும் ஃபஸ்ட்டு அதில் போட்டுக்கணும். இப்போ சில்வர் பீடை நடுவில் கோத்துக்கிட்டு 2 சைட்லேயும் டியூப் பீடு கோத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு இது இந்த டியூப் பீடை கோத்துக்கலாம். இந்த சைடு ஒயரில் இன்னொரு டியூப் பீடை கோத்துக்கலாம். இன்னும் நம்ம இந்த ஒயர் ரெண்டும் ஈவனாக இருந்ததுன்னா நமக்கு அந்த ஃப்ளார் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்புறம் இதை அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி தெரியுதுங்களா? ஓகே, அதேமாதிரி இன்னொரு இதுவும் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் பீட் போடணும் சென்டரில் வச்சுட்டு, அடுத்தது இன்னொரு டியூப் பீடு, 2 டியூப் பீடு அப்படி வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி 2 டியூப் பீடு போட்டுக்கலாம். அது ஈவனாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சரியாக வரலைனாலும் நம்ம அதை கொஞ்சம் நேராக வச்சுட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் வளைச்சி அப்புறம் அதை சரிப்படுத்தினோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடணும். இது அடுத்தது ஒயிட் பீடு போட்டுக்கணும். இது கொஞ்சம் சின்ன ஒயராக இருக்கனால கொஞ்சம் சரியாக தெரில, பட் நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி இது வந்து இப்படி மொட்டு மாதிரி வரும். இதை அப்படியே நல்லா கோத்துட்டு அதையும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எத்தனை வேணுமோ 3 4 5 6 எத்தனை சைஸ் பூ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நடுவில் மொட்டு மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கு வேண்டி நம்ம அந்த சில்வர் பீடை எடுத்து அந்த 3.0 அந்த ஒயரில் நான் எடுத்திருக்கேன். அது வந்து 0.4 இதுவும் வச்சுக்கலாம், 5 அந்த ஒயர்லேயும் வைக்கலாம். அப்படியே கொஞ்சம் அடுக்கடுக்காக வைக்கிற மாதிரி வச்சு ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு எத்தனை ஃப்ளார் வேணுமோ அத்தனை அந்த மொட்டு வர மாதிரி 3 4 இல்லைன்னா 5 எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 5 பீடு கோத்துக்க போகிறேன். அஞ்சு பீடு போட்டுட்டேன். இந்த மாதிரி மொட்டா வைக்கிறதுக்கு நடுவில் நம்ம வைக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி கேதர் பண்ணிக்கணும். இந்த கேதர் பண்ணதை நம்ம நல்லா அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் டேப் போட்டு நம்ம அதை நல்லா லாக் பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு தேவையான ஏதாவது சாட்டின் ரிப்பன் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு போ வைக்கலாம். நான் போ வைக்கலான்னு இருக்கேன். நல்லா அழகாக ஒரு சின்னதாக ஒரு போ மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்படியே விட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் அதுக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இன்னும் அதை விட சிறிய சைஸில் இருக்கிற சாட்டின் ரிப்பன் எடுத்து அதில் ஜஸ்ட் ஒரு டை பண்ணி அப்படியே பண்ணி விட்டுறலாம். அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதை நான் 4 மெத்தடில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் செஞ்சு வச்சது எல்லாத்தையும் நம்ம இதை கேதர் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு மெத்தட் மாதிரி என்ன செய்யணும், இதை அப்படியே நீளமாக அப்படியே இதை வச்சுக்கணும். இந்த பீடு இதெல்லாம் ஒயிட் மணி இது வச்சா இது ஒரு மெத்தடு. அடுத்தது செகண்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஸ்டார் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸ்டார் மாதிரி கிடைக்கும். அது உள்ள நம்ம இந்த ஒயிட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பண்ணோம்னா அது ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து செகண்ட் மெத்தடு. அடுத்தது அதே மாதிரி இந்த இதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஒயிட் பீடு இருக்கிறத நம்ம அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடணும். இது கொண்டு வந்துட்டோம்னா இது ஒரு டைப்பு, 3வது டைப்பு. அடுத்தது 4வது டைப் வந்து நம்ம அதை அப்படியே நேராக எடுத்துக்கலாம். நமக்கு நம்ம ஒரு ப்ரூச்சஸ் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஐடியா தோணி செய்வோம். ஆனால் அதை நம்ம செஞ்சு முடிக்கும்போது நமக்கே தெரியாமல் 2-3 ஐடியா நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ஒயிட் பீடெல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்படி நல்லா அப்படியே குடிச்சு வச்சுக்கலாம் பூ மாதிரி. இந்த ஒயிட் பீடை நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில் விட்டுடலாம். இப்போ இது ஒரு மெத்தடு, சரிங்களா? இப்போ இது வந்து இந்த ப்ரூச்சஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் நம்ம செய்த இந்த ப்ரூச்சஸை இந்த மாதிரி சாரியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரியில் மாத்திரம் இல்லை, எந்த ட்ரெஸ்லனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வேண்டிய மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேர்க்கலாம். தேங்க்யூ.